அதே வேளையில என்னதான் நம்ம பிரயாசப்பட்டாலும், என்னதான் கிரியை செஞ்சாலும், விளைய செய்கிற தேவன் இல்லைனா, ஆசீர்வதிக்கிற தேவன் இல்லைனா, நம்முடைய பிரயாசம் எல்லாமே வீணாய் போய்விடும் இல்லையா? அதனால நான் தான் நட்டுனே அப்படின்னு பெருமை பாராட்டக்கூடாது. நான் தான் நீர் பாய்ச்சினே, அதனாலதான் இவ்வளவு பெரிய விளைச்சல்னு நீர் பாய்ச்சிறவங்களும் பெருமை பாராட்டக்கூடாது. அப்படிதான் நிறைய குடும்பங்கள்ல பாத்தீங்கன்னா, நான் சம்பாதிக்கிறேன், என்னுடைய பணம்னு சிலர் சொல்லுவாங்க. சிலர் சொல்லுவாங்க, என்னதான் நீ சம்பாதிச்சுட்டு வந்தாலும் அதை மெயின்டைன் பண்ற நான் தான் முக்கியம் அப்படின்னு சிலர் சொல்றத பார்த்திருக்கீங்க இல்லையா? ஒரு வேலைக்குமே போகாத மனைவிகள் சிலர் சொல்லுவாங்க, நான் கட்டின வீடு அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல, நம்ம பிரயாசப்படணும், ஓடணும், உழைக்கணும், எல்லாமே செய்யணும். ஆனா அதுக்குரிய பலனை கொடுப்பது ஆண்டவர் தான். இன்னைக்கு நீங்க நிறைய பிரயாசப்படலாம், நிறைய ஓடலாம், நிறைய வேலை செய்யலாம், பொருளாதாரத்துல ஒரு பலனுமே இல்லையே அப்படின்னா நீங்க ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, ஆண்டவரே என்னால ஒன்றும் இல்லை, என்னுடைய பிரயாசம் ஒன்றும் இல்லை, என்னுடைய ஓட்டமும் வீண்தான், ஆனா நீங்க ஆண்டவரே கிரியை செய்தால் போதும் என்று சொல்லி, நீங்க தானே விளைய செய்கிற தேவன், நீங்க தானே பலனை கொடுக்கிற தேவன், நீங்க தானே எங்களுடைய குடும்பத்தை கட்டி எழுப்புகிற தேவன் என்று சொல்லி ஆண்டவருடைய கரத்துல டோட்டலா ஒப்பு கொடுத்துட்டா கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். குறிப்பாக பொருளாதாரத்துக்காக நம்ம இப்ப ஜெபம் பண்ண போறோம். நிறைய வேலையில ஓடி ஓடி நீங்க வேலை செஞ்சிருக்கலாம், அதுக்கு சம்பளம் கூட வந்திருக்கலாம், அது வீட்டுல சகோதரிகள் மெயின்டைன் பண்ணி இருக்கலாம். ஆனாலும் இன்னும் கடன் இருக்குதே, இன்னும் தேவைகள் சந்திக்கப்படலையே அப்படின்னா ஒன்னே ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, நம்முடைய தேவைகளை சந்திக்கிறவர், நம்முடைய பிரயாசத்தின் பலனை சாப்பிட பண்ணுகிறவர் ஆமென் ஆண்டவர் ஒருவர் தான், கர்த்தர் ஒருவர் தான். எல்லாரும் ஆண்டவரை பார்த்து, அப்பா நாங்க இதுல பெருமை பாராட்டுறதுக்கு ஒண்ணும் இல்ல, நாங்க எவ்வளவு பிரயாசப்பட்டாலும் அதன் பலனை அனுபவிக்கிறது உங்களால தானே ஆண்டவரே முடியும். அந்த விளைச்சலின் பலனை எங்களுக்கு நீங்க தாங்க, அந்த பிரயாசத்தின் பலனை நீங்க எங்களுக்கு தாங்க. கடன் பிரச்சனைகள் மாறட்டும். இன்றைக்கு நீங்க ஒருவரும் பெருமை பாராட்டாதீங்க, நான் சம்பாதிச்சேன், நான் நடத்துறேன் அப்படின்னு பெருமை பாராட்டாதீங்க. என்னதான் சம்பாதிச்சாலும், என்னதான் குடும்பத்தை அழகா பிளான் போட்டு கணக்கு போட்டு நடத்தினாலும், செலவு பண்ணினாலும், ஆண்டவர் ஆசீர்வதிக்காவிட்டால், ஆண்டவர் அதன் பலனை அனுபவிக்க கிருபை கொடுக்காவிட்டால் எல்லாமே வேஸ்ட். அதனால இன்னைக்கு ஆண்டவரிடத்துல சொல்லிடுவோமா, ஆண்டவரே நாங்க ஓடுறோம், பிரயாசப்படுறோம், விதைக்கிறோம், ஆனா பலனை அனுபவிக்க கிருபை கொடுக்கிறது நீங்க தான்.